நில்றா. எந்த தைரியத்துல அவர் அடிச்ச? அங்க எங்க பாக்குற? நான் கேக்குற கேள்விக்கு என்ன பார்த்து பதில் சொல்லு. அவர் அடிக்க நீ யாரா? இத நீ உன் புருஷன் கிட்ட கேட்டிருக்கணும். அவர் எந்த தைரியத்துல இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசினாரு? பேசினா நீ உடனே கை நீட்டிடுவியா? என் வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனாலும் அதை பத்தி உனக்கு கவலையே இல்ல. நீ என்னைக்கு என்ன தப்பா பேசுனியோ அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுங்கிறவன் எந்த உரிமையில என் புருஷன் மேல கைய வச்ச? சொல்லுடா, எந்த உரிமையில என் புருஷன் மேல கைய வச்ச? இத பாரு, என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. அம்மாவை அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? மாலதி, நீ சும்மா இருமா. அவர் ஏதோ கோவத்துல சொல்லிருப்பாரு, அதுக்கு அடிப்பியா? கேட்டீங்களா? அவர் கோவத்துல என்ன வேணாலும் சொல்லுவாராம். இப்போ என் வாழ்க்கையிலடா போச்சு. என்னடி சொல்ற நீ? ஆமாம்மா, என்ன அடிச்சு அனுப்பிட்டாரு. இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எப்ப உன் தம்பி என்ன கை நீட்டி அடிச்சாலும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ கடவுளே. சொல்லுங்கம்மா, என்னாலதான் இவளோட வாழ்க்கை போச்சுன்னு சொல்லுங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான்டா உண்மை. நீ அடிக்க போய் தரட அவர் என்ன இங்க அனுப்புனாரு. இத பாரு, அம்மாவை அவர் என்ன வார்த்தை கேட்டாருன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அப்படி என்னடா பெருசா கேட்டுட்டாரு? கோவத்துல பொம்பளையான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாரு, அது அவ்வளவு பெரிய குத்தமா? என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுற? அப்ப அவர் கேட்டது உனக்கு தப்பாவே தெரியலையா? என்ன பெரிய தப்பு கண்டுபிடிச்சிட்ட நீ? ஏதோ நீ வெளியில எடுக்கலங்கிற ஆத்திரத்துல உரிமையில பேசிட்டாரு. அதுக்கு நீ அவர் அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவியா? ஆமா, நானும் ஒரு உரிமையில தான் அம்மாவை அவர் தப்பா பேசிட்டாருன்னு கை நீட்டி அடிச்சேன். போதுமா? எப்ப நீ இது தப்பு இல்லன்னு அவருக்காக வக்காலத்து வாங்கினியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. டேய் இல்லடா, நீ பாட்டுக்கு நிம்மதியா உன் வேலையை பாப்ப. நான்ல வாழ வெட்டி அந்த வீட்ல கடைசி வரைக்கும் இருந்து சாகணும். என் வாழ்க்கையில இப்படி மண்ணலி போட்டுட்டியடா. எதுக்குடி இப்படி அபசகுணமா பேசுற? உனக்கு தெரியாதுமா அவர் என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? உன் தம்பி சொன்னதாலதான் உள்ள தூக்கி வச்சாங்க. இப்ப என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சுன்னு புலம்புறாரு. இனி கொடுத்த காசுக்கு வட்டி கேட்டா சிரிப்பாங்கன்னு சொல்றாரு. 10 லட்சம் இருந்தா வீட்டுக்கு வா, இல்லன்னா உங்க அம்மா வீட்டுல இருன்னு சொல்லிட்டாரு. என்னடா என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல, உன் புருஷன் உன்னை கோவிச்சுக்கிட்டு அனுப்பிட்டாருன்னு நீ சொல்லும் போதே எனக்கு சந்தேகமா இருந்தது. ஒரு காரியமும் இல்லாம அவர் அப்படி பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, எவனோ தர வேண்டிய காசெல்லாம் நான் தான் தரணும்னு சொல்லி அனுப்பியிருக்காருல்ல. பின்ன நீ தாண்டா தரணும். அடிச்சதுக்கு தண்டை அழுதாதான் உனக்கு புத்தி வரும். இங்க பார், அந்த 10 லட்சத்தை நீ தான் தரணும். ஒரு அறைக்கு 10 லட்சமா? ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. ஆனா எங்கிட்ட ஏது காசு? ஏன் உங்க அத்தை கட்டு கட்ட அள்ளி கொடுத்துட்டு போனாங்களே, அந்த கட்டெல்லாம் உள்ளதானே வச்சிருக்க? உனக்கெல்லாம் சூடு சொரண மானம் எதுவுமே கிடையாதா? ஏய், இந்த கதையெல்லாம் பின்ன என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற. அவங்க பொண்ண நீ பொண்ணாவே மதிக்க மாட்ட, ஆனா அவங்க கொடுத்த காசு மட்டும் உனக்கு வேணுமா? அதெல்லாம் நான் எப்பவோ திருப்பி கொடுத்துட்டேன். என்னது திருப்பி கொடுத்துட்டியா? எனக்கு சுயமரியாதை இருக்கு, அதனால திருப்பி கொடுத்துட்டேன். பாத்தியாமா, கடைசில இதுலயே அவ ஜெயிச்சிட்டா. மாலதி, நீ பேசுறது என்னோட அத்தைய, கொஞ்சம் மரியாதையா நீ பேசினா நல்லது. என்னடா பெரிய மரியாதை? ஏன் புருஷன மரியாதை இல்லாம நீ கை நீட்டி அடிப்ப? அப்ப தெரியாத மரியாதை உன் மாமியார் காரிய அவன்னு சொல்லதும் ஒத்துக்கிட்டு வருதோ? அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னமா கேட்டியா? குடுக்கற மாதிரி குடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கா. இப்ப சொல்றேன்டா, நீ பணம் கொடுக்காம நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அப்ப அவரா உன்னை அனுப்பல, நீ அதான் வந்திருக்க. சந்தோஷம், இருந்துட்டு போ. அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு போறேன். என்னம்மா இதெல்லாம்? நான் அழுது புலம்பிட்டு இருக்கேன், இவன் நக்கலா பேசிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம்? உனக்கு உன் புருஷனுக்கும் இதே வேலையா போச்சா? இங்க வந்து பிரச்சனை பண்றது, அத நான் கண்டிச்சா காசோட வான்னு உன்னை இங்க அனுப்பி வைக்கிறது. என்ன பொழப்பது? என்னோட நெத்தியில என்ன இழிச்ச வாகின்னு எழுதி ஒட்டிருக்கா? ஏற்கனவே உனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு நான் கடனாளியா இருக்கேன். அது உன் தலையெழுத்துடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷப்படுவியோ துக்கப்படுவியோ, எனக்கு காசு வேணும். மாலதி, நீ கொஞ்சம் பேசாம இரு. இந்த வீட்டை வித்தாவது உனக்கு நான் பணத்தை தரேன்.
நீங்க இப்படி பேசணும்னு தான்மா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடக்கட்டும், பார்க்கலாம். ஹலோ. வணக்கம்மா, நான் வைஷுவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. வைஷு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? ஆமாம்மா, எல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். இன்னைக்கு சாயந்தரமே வரேன்னு சொல்லிட்டாங்க. பிடிச்சிருந்தா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்கோம். ஆஹா, ரொம்ப சந்தோஷம்மா. அப்புறம் சொல்லுங்க. நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். நான் வேலை விஷயமா எதுவும் கராரா பேச முடியல. அதான் உங்ககிட்ட பேச கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அத நான் அன்னைக்கே மறந்துட்டேன். நீங்களும் மாலத்தியும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். நான் கட்டாயம் வருவேம்மா. வயசுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நான் வராம இருக்க முடியுமா? ரொம்ப சந்தோஷமா. நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரிம்மா. வயசுக்கு இதுல சம்மதம் சந்தோஷம் தானே? அவளுக்கு சந்தோஷம்தான். அவ எனக்கு மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லிட்டா. ஆனா இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. இனிமேதான் போன் பண்ணி சொல்லணும். அவ என்னம்மா சொல்ல போறா? என்ன, எதுக்கு அவசரம்னு சொல்ல போறா? இதுல என்னம்மா அவசரம் வேண்டி கிடக்கு? காலாகாலத்துல எல்லாம் நடக்க வேண்டியது தானே. அது நீங்க வந்து நேர்ல சொல்லுங்க. சந்தோஷம்மா. நானும் மாலதி கண்டிப்பா வந்துடுறோம். சரிங்கம்மா. என்னடா இப்படி சொல்ற? லூச கட்டினா வேற எப்படி சொல்வா? வந்து இந்த அளவு இல்லடா, அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்காருடா அவரு. அம்மாவை பார்த்து பொம்பளையா கிம்பளையான்னு பேசி அதான் பொறுக்க முடியாம கை நீட்டிட்டேன். இதுக்கு எதுக்குடா நீ ஃபீல் பண்ற? பேச முடியாத அளவுக்கு அந்த ஆளுக்கு வாயெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கணும். என்ன வேலை இப்படி பேசுறீங்க? மாமா மச்சாங்குள்ள சண்டைன்னு வந்தா இப்படிதான் யோசனை சொல்வீங்களா? என்னங்க பேசுறீங்க? அவளாம் ஒரு மாமனா? இந்த பாரு, உனக்கு அந்த ஆள் மாமனா போனதுனால பொறுமையா இருக்கிறேன். இல்ல துண்டால மூஞ்சி பத்தி நல்லா வரைஞ்சு விட்டுருப்பான் அந்த ஆளு. வேலு சும்மா இருக்க மாட்டீங்களா? பின்னங்க, இப்ப நீங்களே சொல்லுங்களேன். ஒருத்த கடன் கொடுக்கலைங்கிறதுக்காக அவன் வீட்டுக்கு போய் ரகலை பண்ணி அங்க இருந்த வயசு பொண்ணை கூட்டு வந்து இவங்க வீட்டுல விட்டு போலீஸ் மொத்த பேரையும் தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சிட்டாங்க. வந்ததுக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தானா அவன் மனுஷன். அதை விட்டுட்டு என்ன வெளியே எடுக்கலையா அது இதுன்னு பேசினானா என்னங்க அர்த்தம்? அதுவும் இல்லாம அம்மாவை அப்படி பேசலாமாங்க? போலீஸ் கொடுத்த அடியெல்லாம் பத்தாதுரா அந்த ஆளுக்கு. இப்ப பிரச்சனையே வேறடா. மாலத்திய அடிச்சு அனுப்பியிருக்காரு. வீட்டுல எல்லாத்துக்குமே எங்கிட்ட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாயாவை அமைதியா பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஆனா நாளுக்கு நாள் பிரச்சனை வீட்டுல அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கடா. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இதெல்லாம் யோசிச்சுதான்டா பவானி மேடம் அன்னைக்கே சொன்னாங்க. நீதான் அதை தப்பா புரிஞ்சுட்டு ஃபீல் பண்ண. நான் என்னடா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? உனக்கே நல்லா தெரியும். அந்த ஆளுக்கோ உன் அக்காவுக்கோ உன்னை டார்ச்சர் பண்றதா முதல் குறிக்கோள். அக்காவும் சும்மா இல்லாம மாயாவை அடிக்க வேற செஞ்சிருக்காங்க. இப்ப உன்னை பணம் கூட டார்ச்சர் பண்றாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? பேசாம பவானி மேடம் சொன்ன மாதிரி நீ கொஞ்ச நாளைக்கு தனி கொடுத்துரும் போயிரு. அது போதும். என்ன இப்படி ஒரு யோசனையை சொல்றாங்க? என்னடா நீயும் அதையே சொல்ற? நான் என்ன உன்னை நிரந்தரமா அந்த வீட்டை விட்டு வந்துரு, உனக்கு அவங்களுக்கு ஒத்து வராது நான் சொன்னேன். கொஞ்ச நாளைக்குடா. புரியாம பேசாத வேலு. கொஞ்ச நாளைக்கோ ரொம்ப நாளைக்கோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரே நாள் பிரிஞ்சிருந்தாலும் பிரிஞ்சது தானே. எல்லாத்துக்கும் மேல நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போனேன்னா மாமா சுதந்திரமா அந்த வீட்டுக்குள்ள வந்துருவார். வீட்டை எப்படா அமுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏற்கனவே ஒரு பத்திரம் எழுதுற ஆளோட வந்து என்ன மிரட்டின ஆளுதானே அவரு. சரி, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? கொஞ்ச நாளைக்கு நீ ஊட்டி கொடைக்கானல்னு மாயா கூட்டிட்டு போயிட்டு வந்தானே, மாயாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. நீங்க என்ன சொல்றீங்க வைசு? இது குட் ஐடியா தான். அப்படியே பண்ணலாமே யுகி. எடுத்து பேச வைஷு. இருக்கட்டும், பரவாயில்ல. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா,
அன்னைக்கு டாக்டர் உன்னோட குடும்ப வாழ்க்கையை நீ தொடரணும், அப்பதான் மாயா கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு சொன்னாரா இல்லையா? அதனாலதான் சொல்றேன். அதான் முடியாதே, செக் வச்சுட்டேனேடா. என்னடா யோசிக்கிற? இது நல்ல ஐடியாடா. ஒரு நாள் 2 நாள்லாம் யோசிக்காத. முழுசா 1 வாரம் தங்கி இருந்து எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இரு. கம்பெனியை நானும் வயசும் மேனேஜ் பண்ணிக்கிறோம். இல்லடா, அதெல்லாம் சரியா வராது. அப்ப எதுதான் சரியா வரும்? இப்போதைக்கு வேண்டாம்டா, கொஞ்ச நாள் போட்டும். வைஷு, உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. விடுங்க, எடுக்காதீங்க. ஏன் எடுக்க வேண்டாம்னு சொல்ற? அப்போ இவ்வளவு நேரம் உன் அம்மா தான் கூப்பிட்டாங்களா? ம். வேலு, நீ அட்டென்ட் பண்ணி பேசு. சொல்லுங்க ஆண்டி. வேலு, அவ இருக்காளா? இருக்காங்க. அவகிட்ட கொஞ்சம் போனை கூட. ஒரு நிமிஷம். சொல்லுமா. ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன 10 நிமிஷத்துல நீ வீட்ல இருக்கணும். ஆமா, என்னால முடியாது. போனை வை. வைஷு, நீ முதல்ல போனை வைமா. ஏய், என்ன நீ பேச பேச கட் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் போனுக்கு வந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கு கால் பண்ணி தந்தாலும் ஏன் பேச மாட்டேங்கிற? டேய், மறுபடியும் லைன்ல வராங்கடா. சொல்லுங்க ஆண்டி, ஏதா ப்ராப்ளமா? பாருப்பா, இன்னைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க. காலையில தான் முடிவாச்சு. அவகிட்ட நான் சொல்லிட்டேன், பார்க்கலான்னு வேற சொன்னா. சாயந்தரம் வந்துருவாங்கடி, வீட்டுக்கு வான்னு சொல்லலான்னு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா வேலு. சரிங்க ஆண்டி, நீங்க போனை வைங்க, நான் பேசிக்கிறேன். என்னாச்சுடா? இன்னைக்கு வைஷுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். அதான் ஆண்டி ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எடுக்காமே இருக்காங்க. என்ன விஷயம் இதெல்லாம்? யுகி, அம்மா கிட்ட நான் மாப்பிள்ள பார்க்க சொன்னது உண்மைதான். அதுக்காக உடனே வா எல்லாத்தையும் ரெடி பண்றது. என்ன பேசுற நீ? மனசளவுல ரெடி ஆனதுக்கு அப்புறம் தானே நீ பாருன்னு சொல்லிருக்க. அப்ப எப்ப கூப்பிட்டா என்ன? விளையாடாதீங்க வைஷு. இல்ல வேலு. ஏய், நீ போன் எடுத்து வைஷு ரெடி ஆயிட்டாங்க, வந்துருவாங்க. வேணா வேலு. சொல்லு தம்பி, என்னாச்சு? ஆண்டி, அவங்க கிளம்புறாங்க. என்னப்பா சொல்ற? இங்க நாங்க பேசிட்டோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க வீட்டுல இருப்பாங்க. அப்படியா? அவகிட்ட கொஞ்சம் போனை கூட. ஒரு நிமிஷம் ஆண்டி. என்னங்க வைஷு? என்னம்மா? என்னடி பண்ணிட்டு இருக்க? வந்து தொலைக்கிறேன். போனை வேலைக்கிட்ட கொடு. நாங்க உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. ரொம்ப தேங்க்ஸ் வேலு. எங்க புடிவாதம் பிடிச்சு மறுத்துருவாளோன்னு நினைச்சேன். தம்பி, நீங்களும் வந்துடுங்க. சாயந்தரம் 5 மணிக்கு ஃபங்க்ஷன். சரிங்க ஆண்டி. யுகி தம்பி பக்கத்துல இருக்காரா? இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. நீங்களும் வந்துடுங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நான் வைஷு கிட்ட போனை கொடுக்குறேன். அதான் வரேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? போனை வை. இந்தாங்க வேலு. அப்பாடா, ஒரு வழியா வைஷு கல்யாணம் முடிஞ்சது. என்ன நக்கலா? பின்ன எப்படி மாப்பிள்ள உங்களை பார்த்தா மயங்கி விழுந்துருவாரு. அப்புறம் என்ன, ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். வைஷுவுக்கு என்னடா? இங்க பாருங்க, இதுக்கு தான் நான் அட்டென்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். வைஷு, பிசினஸ் விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடியாதனால பணத்தை நான் திருப்பி கொடுக்கணும். அதுவும் இல்லாம அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. நான் நைட்டே ஊருக்கு கிளம்பணும். என்ன யுகி, நீங்க வருவீங்கல்ல? நான் வராமலையா? எதுல என்ன இருக்கு? வரலன்னு வைங்க, அங்க நிச்சயம் கண்டிப்பா நடக்காது. ஏதோ வேலு அம்மா விஷயங்கிறாரு, அதனால ஓகே சொல்றேன். நீங்க ஏதாவது சொதப்புனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. ஆல் தி பெஸ்ட். Thanks. சரிடா, நீ போய் அட்டென்ட் பண்ணிரு. நான் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புறேன். சரி. ஹலோ. நான் தான்ப்பா வைஷு அம்மா பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. அவ பக்கத்துல இருந்ததுனால தான் உன்னை பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னேன். தயவு செஞ்சு இந்த பக்கம் நீங்க வந்துடாதீங்க. சரிங்க ஆண்டி, நானும் அதே ஐடியால தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை நீங்க காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா நான் வரமாட்டேன்.
யோகி நீங்க வருவீங்கல்ல? நான் வராமலையா? எதுல என்ன இருக்கு? வரலன்னு வைங்க, அங்க நிச்சயம் கண்டிப்பா நடக்காது. மாயா குடில்னு போட்டுக்குதுண்ணே, இந்த வீடு தானே? இந்த வீடு தானே? யாருமா வீட்ல? யாருங்க? பவானி மேடம் இருக்காங்களா? இருங்க வர சொல்றேன். அம்மா, அம்மா, அம்மா உங்களை பார்க்கறதுக்காக யாரோ வந்திருக்காங்கம்மா. இங்க பவானிங்கிறது நான் தான். நீங்க? உட்காருங்க மேடம், உட்காருங்க மேடம். யார் நீங்க? என் வீட்டுக்கு வந்து என்னைய உட்கார சொல்றீங்க? உட்காருங்க மேடம். மேடம், அண்ணன் எஸ்கே சொல்லி தான் வந்திருக்காரு. என்ன விஷயம்? ஒரு விஷயமும் இல்ல. அப்ப கிளம்புங்க. கிளம்புங்க மேடம், ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். என்ன மிரட்டு சொல்லி அனுப்புனாங்களா? முதல்ல வெளியே போங்க. என்னங்க மேடம் நீங்க வெளியில போனா உட்காந்து விருந்து சாப்பிட வந்தோம். நேற்று தான் பசங்க கல்லு தெரிஞ்சானுங்க, நீங்க கூட பறந்தீங்களா? மறுபடியும் போன்னு சொன்னா வேற ஏதாவது வச்சு எரியவா?